வந்து கிட்டத்தட்ட 5ஆம் மாதமாக மக்கள் குறைதீர் முகாம் முதலமைச்சர் உத்தரவிடுறாங்க. மக்களோட முதல்வர் திட்டம் இருக்குது. அது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இருக்குது. அந்த திட்டம் வந்து ஒரு வார்டு 3 வார்டு நடந்து போகிறாங்க. மண்டலத்தில் வரச்சில் மாநகராட்சியோட தேவை, அதை மக்கள் டெய்லி என்னென்ன சேவையை தேடி வருவாங்க அப்படிங்கிறது, அது பேர் மாற்றமாக இருக்கட்டும், புதிய வரி, குடிநீர், ஏரியாவில் ட்ரைனேஜ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யூஜிபி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திட்டத்தெல்லாம் நேரடியாக செயல்படுத்தணும் தான் பண்ணோம். நம்ம இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு முன்னிறுத்தும் மாநில அவர்களே, துணைநிலை அவர்களே, மண்டல தலைவர் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த இந்த பகுதிக்கு உட்பட்ட 15 வார்டு ஒரு மண்டலம் அமைச்சிருந்த அனைத்து மாவட்ட உறுப்பினர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, பொதுமக்களே, நம்ம மாநகராட்சி மேற்கு மண்டலத்தில் பணியாளர் அனைவருக்கும் இந்த திட்டத்தினால சார் ஏற்கனவே இப்போ சொன்னாங்க 4000 வந்திருக்கு. 20 மட்டும் உடனடி தீர்வு. இந்த உடனடி தீர்வுங்கிறது பேர் மாற்றம், தண்ணி இடம் கொடுக்குறதுனால 100 ரூபாய் கட்டி வரைக்கும் ஒரு 3 நாள் ஆகும். அதுக்கும் உடனடியாக எல்லா திட்டம் செயல்பட்டு இருக்குது. இந்த திட்டம் நல்லா வரவேற்பு பெற்றது. ஒரு வார்டு இருக்குன்னா நாங்கள் மாமன்ற கூட நடத்துறது தெரியும். 70% 80% வேலை நடைபெற்றிருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெயின் ரோடு, சாலை, கோயிலுக்கு போகிற சாலை, பள்ளிக்கு போகிற சாலை போட்டு இப்போ சின்ன சின்ன சந்துலாம் தெரிய வருது. 4 அடி பொதுப்பாதை இருக்குது. தூத்துக்குடி வந்து பழைய நகராட்சியிலேருந்து மாநகராட்சி ஆகிடுது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் ஊராட்சி வந்து எடுக்கப்பட்ட போது சின்ன சின்ன சந்துலாம் சொல்லியிருக்காங்க. எது எதுவும் முடியுமோ நவட்டான ஸ்கீமும் உடனடியாக செய்ய வேண்டிய இந்த சாலை. சிசி ரோடு ஒரு நம்ம ஓடையில் போகிறது சிசி ரோடு அந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கும். இது போக காமனாக உள்ளதுன்னா ஒரு மெயின் ரோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே மட்டும் சொன்ன மாதிரி டிவிஷன்லேருந்து 2 சைடும் ஃபேவர்லாம் க்ளீன் பண்ணுறோம். அது போட்டோம்னா அந்த ரோட்டில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் பார்த்தா விளையாட்டு ஊக்குவிக்க விடாமல் நிறைய நம்ம ஊருக்கு நமக்கு தலைமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆய்வு பண்ணுறதுக்காண்டி வராங்க. இருந்தாலும் உங்களை வந்து இந்த கருத்தை மட்டும் தெளிவுபடுத்து விளையாட்டு ஊக்கப்படுத்தி விடமாங்க. ஏற்கனவே 206 பார்க்கு 106 நம்ம ஏற்கனவே உங்களோட 153 இருந்தது. நிறைய ஃப்ளாட் போட்டாலும் 206 பார்க்கு இருக்குது. அதில் ஒரு 40 பார்க்கிட்ட இன்னும் சில ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வாக்கிங்கு நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம்ஸ்மாக இருக்குது. அடுத்த கட்டம் இதை எப்படி கொண்டு போனோம்னா அந்தந்த பகுதியில் இப்போ கருவ மைதானம் இருக்குது. நம்ம எந்தெந்த பகுதி மாநகராட்சி உட்பட்ட இடம் இருக்கோ அதில் பென்சிங் பண்ண சின்ன சும்மா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட கிராமத்தில் இருந்து பார்த்தா தெரியும். விளையாட்டு வந்து ஒரு சின்ன கிரவுண்டை அவங்களே கபடி ரெடி பண்ணியிருப்பாங்க, வாலிபால், பேஸ்கெட் பால். இந்த எந்த ஏரியாவில் வாய்ப்பு இருக்கோ அதை போட்டு கொடுக்குறோம். அது போடுறதுனால இளைஞர்களோட நல்ல விளையாட்டை வந்து ஊக்குவிக்கலாம். ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் மன தைரியம். நான் ஏற்கனவே நிறைய ஸ்கூல் விளையாட்டு போனால் சொல்லுவேன், ஏன்னா போட்டி நிறைந்த உள்ளோம். அது நீங்கள் சமாளிக்கணும்னா இப்போ வேலை ஒரு டிகிரி படித்தா அதோட முடிச்சுக்க முடியாது. அது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி தூத்துக்குடியில் இப்போ நாங்கள் வந்து 80% வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னா சாலை, கான்வசி, லைட்டை வச்சு விட்றோம். இப்போ புதிதாக எடுத்தது இன்னும் ஒரு 1300 லைட்டு தேவைப்படுது. ஏன்னா ஊர் டெவலப்மெண்ட் ஆக போஸ்ட் கட்டிட்டாலே அதில் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ ஒரு வாசல் ஒரு போஸ்ட் இருந்தால் லிஸ்ட்டில் வந்துடும். இன்னும் ஒரு 1300 லைட்டை போடணும்னு வச்சுருக்கோம். இதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவாங்க. இப்போ பொதுமக்கள் நேரடியாக மனம் நல்லா இருக்குது. அவங்க சில ஐடியா சொல்கிறாங்க. அடுத்த டேட்டு போகிறோம். இந்த பத்திரிகையாளர் வேறு எதுவும் கிடந்தாலும் சொல்லுங்கள், கொண்டு போகிறது தெரிஞ்சுக்கொண்டு நன்றிங்க. புதுக்கா 100 ரூபா கட்டிட்டீங்களா? 100 ரூபா கேட்டோம். சார் நம்ம மாமன்ற உறுப்பினர்களாக பொதுமக்களுக்கும் சேர்க்கணும். அந்த பணிகளுக்கு வந்து நம்மளோட லைன் விட போடலாம், அது ஹோட்டல் லைன் விட போடலாம், ஏற்கனவே யூனிட் விட போடலாம். அவங்க உடனே கனெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். 2 முறை ஃபோன் போட்டாங்க. இல்லை இப்போ இதை நான் பார்க்க சொல்கிறேன். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அடுத்த தரத்துக்கு போக முடியும். நம்ம நன்றி.